ம். கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. ஆரம்பிச்சிருவோமா? ம். ம். வணக்கம். இது எஃபிஎல் தமிழ் டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் அசாசின். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்குது வேற யாரும் இல்லை, ஹனிபல் பார்க்கா. வணக்கண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சரி வாங்க, போன வீக்கு என்ன நடந்துச்சு கேம் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வீக்கு மேட்சஸ் மேட்சஸ் முதல்ல இருக்கு. ஓகே. போன வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சு. தான். இல்ல, எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் யாருமே பெருசா கோல் அடிக்கல. அதுதான் ஆமாம். வந்து பெரிய எஃபிஎல் சர்க்கிள் ஆகிப்போச்சு. இப்போ லிவர்பூல் சொதப்பல் இல்லை. ஆனால் என்ன, சாலா கோல் அடிச்சாப்புலன்னு நினைக்கிறேன். சிட்டியும் சாலா கோல் சொதப்பல். அடிச்சா சாலா கோல் இல்லை, அசிஸ்ட். அசிஸ்ட். சாலா வந்து சாலா ஒரு கோல் ஆமாம், நினைக்கிறேனே. ஒரு கோல் ஆமா, சாலா ஒரு கோல். ஒரு கோல். சாலா ஒரு கோல். சிட்டி ஹாலண்டு கோல் அடிக்கல, செமன்யோ கோல் அடிக்கல, செமன்யோ அசிஸ்டும் இல்லை. ப்ளஸ்ஸு கேப்ரியல் எடுத்தவங்களுக்கு என்ன க்ளீன் ஷீட் வந்திருக்கும். ஆர்சனல் டிஃபென்ஸு கிறிஸ்டல் க்ளீன் ஷீட்டு. பேலஸ்லேயும் கிறிஸ்டல் பேலஸ்லேயும் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரைக்கர் மட்டேட்டாவையும் டிஃபென்ஸில் வந்து யாராவது ஒரு டிஃபெண்டரையும் வச்சுருந்துருப்பாங்க. கிறிஸ்டல் பேலஸும் சொதப்பல். நியூ காஸ்டில்லையும் வால்டமோடா கோல் அடிக்கலை. ஆமாம் ஆனால் வால்டமோடா வந்து நேற்று எஃப்ஏ கப்பில் கோல் அடிச்சிருக்காப்புல. அதனால் இந்த வீக்கு கோல் அடிப்பாப்புலன்னு நம்புவோம். 1 வீக்கு விட்டுட்டா. ஆனால் யுனைடெட் வந்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருப்பதனால் யுனைடெட்லேருந்து நம்ம வந்து தைரியமாக எம்போமோவையோ இல்லை குன்யாவையோ எடுக்கலாம். இல்லை ப்ரூனோவை கூட எடுக்கலாம். பெனால்ட்டி சான்சஸ் இருக்கு. ஆனால் பெனால்ட்டி அடிக்க மாட்டானே, அதான பிரச்சனை. விடுங்க, துண்டு. எனக்கு தெரிஞ்ச இவனை கூட எடுக்கலாங்க. சென்னை லெமன்ஸ் கீப்பரை கூட எடுக்கலாம். நல்லா தான் பண்ணுறான். ஆனால் என்ன, அதில் பிரைட்டனோட வந்து ஒரு கோல் வந்து சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். பரவாயில்ல. ஓகே, பட் நல்லா பண்ணுறான். சரி, யுனைடெட்னு டீம் செட் ஆகிட்டாங்களா இல்லை வந்து கோச்சோட இது இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிச்சு? அப்படியே டீம் செட் ஆயிடுச்சு. கோச்சோட டாக்டிக்ஸ்லாம் வந்து இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட்டு இப்போ இது வந்து ஒரு பர்பிள் பேட்ச் மாதிரி தான். இப்போ டெம்பரரியாக இருக்கா இல்லை வந்து லாங் டேர்முக்கும் இது வந்து செட் ஆகுமா என்னன்றதெல்லாம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராமல் அவங்க கேம் விளையாடுறத ரசித்து பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அதனால் இப்போதைக்கு நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம தான் இருக்கிறேன். ஆமாம், அதுவும் கரெக்ட். ஆனால் என்ன, எனக்கு இருக்கிற இன்னொரு நல்ல சந்தோஷம் என்னென்னா, லிவர்பூல் வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட நம்ம கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட போயிட்டு, இந்த கரடி நீ உண்மையிலே இந்த இது சொல்லுவாங்க, சுடத்தான் வந்தியான்ற மாதிரி கிறிஸ்டல் பேலஸ்ட ஒரே சீசனில் 3வது தடவை போய் தோத்துட்டு வந்துருக்காங்க. 3-0 கரெக்டா? 2-0 3-0 3-0. சார் 2, எரமி பின்னியோ ஒரு கோல். 3-0 3-0 அடிச்சு சொதப்பிட்டாங்க. சரி, லிவர்பூலுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா தானே ஆடிட்டு இருந்தாங்க. பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டாக்டிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆப்போனண்ட் ஆட மாட்டுறாங்க, லாங் பால் போட்டு ஆடுறாங்க அப்படின்றாரு அவர். அதுதான் பிரச்சனையா. ஆனால் அவன் தான் லாங் பால் போடுறான்ல, இப்போ டாக்டிக்ஸை மாற்றினா கேட்க மாட்டான். ஆனால் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதுக்கு வந்து லூயிஸ் டியாஸை வந்து விற்றுட்டு இசாக்கை வாங்கி அவன்னு சொல்லிட்டு நின்னாங்க தான் எனக்கு தெரியல. இல்லை, அதாவது என்ன விஷயம் சொன்னால், இப்போ யுஏஇக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் கேட்குறாங்க. நாங்கள் 5 மில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, அந்த மார்க்கு யுஏஇக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆல்ரெடி டிஃபென்ஸில் தான் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ 5 மில்லியன் தானடா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து யுஏஇ அப்போவே வாங்கியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு இசாக்குக்கு வந்து 120 மில்லியனா 125 மில்லியனோ கொடுத்து வாங்கினாங்க லாஸ்ட்டு. இசாக்குக்கு போயிருக்க வேண்டாம், இவங்க இசாக்குக்கு போயிருக்காம அந்த காசை வந்து இந்த டிஃபெண்டருக்கும் இன்னொரு ப்ராப்பர் மிட்ஃபீல்டுக்கும் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன, இவனை வந்து கெர்கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள தான் இவ்வளோ பெரிய ட்ராபேக்காக இருக்குமா?
கேஸ் வந்து பண்ணலை சரியா. அது வந்து ஆமா. எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ்ஸு இவங்க வந்து வேர்ட்ஸ் கிட்ட இருந்து ஃப்ளோரியான் வேர்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ம். தெரிஞ்சு. நம்ம ஸ்லாட்டு ம். அவனும் டெலிவர் பண்ணலை. ப்ளஸ்ஸு சாலாவும் அண்டர் பெர்ஃபார்ம்லாம் இல்லை, பெர்ஃபார்மே பண்ணலை சாலா. ம். அதனால் லைக் இது லைக் நம்ம நம்ம நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல. அதனால் எனக்கு வந்து இவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ம். பட் மோசமாக ஆடுறாங்க, அது மட்டும் க்ளீனாக ஆமா. தெரியுது. எனக்கு ஆனால் எனக்கு டாக்டிக்கலாக இவங்க என்ன எப்படி என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் சீசன் என்ன பண்ணியிருந்தாங்க, ம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கலாம் தெரியல. ம். அதனால் இப்போ எனக்கு வந்து யுனைடெட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவேன், லாஸ்ட் சீசன் எப்படி ஆடினானுங்க, எந்த ஃபார்மேஷனில் ஆடினானுங்க, ஸோ இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க, மிட்ஃபீல்டில் என்ன, எதனால் வந்து மிட்ஃபீல்டில் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு என்னால் யுனைடெடுக்கு பேச முடியும். ஆமா. லிவர்பூலுக்கு பேசணுன்னா அந்த ஜாய் பாயே வரணும். ம். அந்த ஆள் வர மாட்டேன்றாப்புல. அவர் பேச அதனால் ஒன்றும் மாட்டாரே, பண்ண முட்டு முடியாது. குடுப்பாரே அப்படிங்கிற. இல்லை சேஞ்சஸ் தெரியும்ல, லாஸ்ட் சீசன் வந்து ம். என்ன டாக்டிக்ஸில் ஆடினாங்க, இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனைன்னு. அந்த மேபி ஆள் ஓரளவு அந்த சென்சிபிளான ஆள் தாங்க. ஒத்துக்குவாப்புல ஆமா. பிரச்சனை என்னன்னு. அவர் ஒத்துப்பாப்புல. ஓபிட்ட மாதிரி இல்லை. ஓபிட்ட புதுசா வந்துட்டு ஓவரா துள்ளிட்டு இருக்காப்புல. அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னன்னா எனக்கு என்னன்னா போன வாட்டி வந்து இவனை வந்து கெர்கேஸை வந்து ஒரு அலெக்சாண்டர் ஈசாக் மாதிரி பார்த்துருப்பாங்களா? அலெக்சாண்ட்ரு ம். அர்னால்டு அலெக்சாண்டர் அலெக்சாண்டர். அர்னால்டு. சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவனை மாதிரி இது பண்ணியிருப்பாங்களா? இல்லை அவன் போனதுன்னா இவங்க டீமுக்கு ஒரு பெரிய இல்லை லாஸாக ஆக்சுவலாக இருக்குமோ? கெர்கேஸ் வந்து நல்லா தான் ஆடினான். போன சீசன் வந்து கெர்கேஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு ஆடும். ஆமாம். இவன் பர்ன்மவுத்து. கொண்டு வந்தாங்க, இங்கே கிளிக் ஆகலை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ம். ப்ளஸ் இவங்க இந்த ஜெரமி ஃப்ரிம்பாங்கையும் வந்து தேவையில்லாமல் இன்ஜுரியை வந்து ரெக்கவரியை வந்து புஷ் பண்ணிவிட்டு ம். அவன் மறுபடியும் இன்ஜுரி ஆகி போயிட்டான். அவன் ஆக்சுவலாக யுனைட்டடோட வந்து கடைசி கொஞ்சம் ஆடினப்போ வந்து சூப்பராக ஆடினான். ம். ஆமாம். அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கிராஸ் போட்டது, 2 டிஃபெண்டரை வந்து ட்ரிபிள் பண்ணிட்டு போனது. ம். ப்ளஸ் ஃப்ரிம்பாங்கை வந்து இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுருந்து ஃப்ரிம்பாங்க ஆட வச்சாலே இவங்க வந்து நல்லா ஆடும். எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த 2 ஃபுல் பேக் வந்து ஒழுங்காக ஆடினா ஆடுவாங்க. எனக்கு கெர்கேஸை கொஞ்ச நாள் உட்கார வச்சுட்டு ராபர்ட்சனையும் உள்ளே போட்டுட்டு ம். ஃப்ரிம்பாங் இன்ஜரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு ஃப்ரிம்பாங்கையும் ஒழுங்காக ஆட வச்சா டீம் ஆடலாம். ஆமாம். இல்லை ஒன்ஸ் சாலா ப்ராப்பராக ஆடினா கூட மேபி டீம் வந்து மறுபடியும் பேக் டு ட்ராக் வின்னிங் வேஸ்க்கு வரலாம். ஆமாம். சாலா வந்து அது ஸ்லாட் கையில் இருக்குது. சாலாவா போயிட்டாருன்னா நல்லா இருக்கும். இவன் வேற சாலா பெஞ்சில் உட்கார வச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது போன வாரம் சொன்னது தான். ட்விட்டரில் இருந்து ட்விட்டர்லேருந்து. ட்விட்டரில் மட்டும்தான். ஆமாம், நான் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தேன். ம். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாம் இருக்குது. ம். ட்விட்டரில் வந்துட்டு பயோவில் இருந்து லிவர்பூல் ஹேண்டில் தூக்கிட்டாப்லன்னு நினைக்கிறேன். அதுதான் அவனுங்க போட்டுட்டு இருந்தானுங்க. ஆமாம். எனக்கு ஏன் என்ன புரியல அப்படின்னா போன கிளப்பில் அதாவது போன சீசனில் வந்து லிவர்பூலை வந்து ஒரு ஃபைனலுக்கு இழுத்துட்டு போனதில் மெயினில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சாலா தான். ஏன்னா போன வாட்டி எஃபிஎல்லான எல்லாருக்குமே தெரியும் சாலா வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸு அந்த டீமுக்காக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ம், சீசன் ம், சாலா ம். ஏன் இவ்வளோ இதுவாக அதாவது சாலா வந்து எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெரியும் சாலா வந்து தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த பிளேயர்ஸ்லேருந்து. ம், ம், ம். முன்னாடி வந்து லிவர்பூலில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சாலா மட்டும்தான் அந்த எப்படின்னா அந்த சொல்லுவாங்க டோன்ட்க்கு அந்த ஸ்டேஜை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. அதை இப்படி இப்படி பண்ணுவாங்க. அதாவது ம். போன வருஷம் வந்து என்ன ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னால், ம். எஃபிஎல்ல வந்து உங்களுக்கு யாரை கேப்டனாக போடன்னு தெரியலன்னு சொன்னால் சாலாவை போட்டுருங்க அப்படின்னுவாங்க. ஆமாம். ஏன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அவன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பான். ம். எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃப் பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, ம். ஒரு அசிஸ்ட்டு இல்லைனா வந்துட்டு கோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவன் ஆமாம். கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்கவே செய்யாது. ம். அப்படி இருக்கிற சாலா வந்து அன்னைக்கு யுனைட்டடோட இப்போ அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து டார்கெட்டில் அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அடிக்காமல் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா ஒய்டாக அடிப்பான். ம். அது வந்து அது ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு ம். அவன் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறான்றது வந்து எனக்கு தெரியல. மேபி அவங்க டீமோட இன்னும் நல்லா இதுவாக முடியல அப்படிங்கிறதும் தெரியல. கோஆர்டினேஷன். தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு. அது வந்து இவங்க தான் வந்து சால்வ் பண்ணணும். யாரு
அது ஸ்லாட் தான் இது பண்ணுவாங்க. பட் அன்னைக்கு அவன்கிட்ட கேட்கும்போதே அவன் ஸ்லாட் என்ன சொல்லியிருந்தான்னா, ம் நீங்க வந்து சாலா வந்துட்டு சாலா ஸ்கோர் பண்ணாதது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையான்னு பார்த்தா, ம் அது வந்து என்னோட கடைசி பிரச்சனை தான். அவன் எப்படியும் மறுபடியும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுருவான். ம் அப்படின்ற மாதிரி ஸ்லாட்டு சொல்லியிருப்பாப்புல. ம் ஆனா எனக்கு வந்து பிளேயர்ஸ் மேலலாம் பெருசா இது இல்ல. ஸ்லாட் சொல்லிற ரீசன் தான் வந்து நெறைய காமெடியா இருக்குது. நாங்க வந்து யுனைட்டடோட தோத்தப்போ வந்து, நாங்க வந்து செஸ்கோ எல்லாம் எப்படி ஆடுவான்னு கரெக்ட்டா பார்த்துட்டு டாக்டிக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். ஆனா ம் அவிங்க செஸ்கோவ ஆட வைக்கல. ம் ஏய் அவன் எங்க பிளேயர்றா? நாங்க யார ஆட வைக்கணும், ஆட வைக்கக்கூடாதுன்னு நாங்க தான்டா முடிவு பண்ணோம். ஆமா நீ ஏன்டா அத முடிவு பண்றன்ற மாரி தான் இருக்குது. ம் ப்ளஸ்ஸு அடுத்து நெறைய லாங் பால் போடுறாங்க அப்படின்னாப்புல. ஆமா அதுக்கப்புறம் வேற என்ன ரீசன் சொன்னாப்புல, யுனைட்டட் அன்னைக்கு வந்து யுனைட்டடோடயும் அதே தான் சொல்லியிருந்தாப்புல. ம் நெறையா லாங் பால் ஆடுறாங்க. அ அப்படின்ட்டு. பட்டு ம் அது அது வந்து ரீசன் இல்லையே அது. ஆமா மேனேஜரோட வேலையே என்ன அது? அவன் எப்படி வேணாலும் ஆடட்டும். அவன் லாங் பால் போடட்டும், லோ பிளாக் ஆடட்டும், ம் இல்ல டோட்டலா 10 பேரையும் கொண்டு போய் போஸ்ட்டுக்கிட்டே நிறுத்திக்கட்டும். ம் நீ என்ன பண்ணணும்? உன் வேலை வந்துட்டு போன வருஷம் அப்படித்தானே பேசினேன். அதாவது போன வருஷம் வந்து எரிக் டென் ஹாகோட யுனைட்டடோட ஒரு மேட்ச் நடந்திருக்கும். 2-0வோ 3-0வோ வின் பண்ணுவாங்க. ம் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. ம் அப்போ வந்து இவர் வந்து கிளாஸ் எடுப்பாப்புல. யாருக்கு? டென் ஹாகுக்கு வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து கிளாஸ் எடுப்பாப்புல. இங்க ம் பாருங்க, இவர் வந்து இங்க இப்படி ஆடுறாரு, இங்க இப்படி ஆடுறாரு. நான் ம் இத வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுட்டேன். இத வந்துட்டு இதனால வந்து நான் வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாப்புல. அப்ப ம் அதே தானே நீங்க இப்பவும் பண்ணணும். எல்லாரும் லாங் பால் ஆடுறாங்க, லோ பிளாக் ஆடுறாங்கன்னு சொன்னா, ஓகே. இங்க வந்து என்ன பிரச்சனை இருக்குது? இதுல வந்துட்டு நான் வந்து இத்தன பேர வாங்கி வச்சிருக்கேன். ம் ஸோ அப்போ வந்து லாங் ரேஞ்ச் ஷாட் எடுங்க. இல்ல வந்தா ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு அவனோட பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பாலை பாஸ் பண்ணி கோல் பண்ணு. ம் அது நீ தான் பண்ணணும். ஆமா அதுக்கு அவங்க அப்படி ஆடுறாங்கன்னு வந்து சொல்றது வந்து அது ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்ல. அதுக்காக தானே கோச்சுன்னு சம்பளம் கொடுத்து டீம்ல இது பண்ணி வச்சிருக்காங்க ம் இல்ல, நீங்க வந்து போன வருஷம் வந்து எப்படி சொல்லியிருக்கீங்க? அதாவது ம் ஸ்லாட் அதாவது ஒரு நீ கிரியேட் பண்ணிட்ட. அதாவது இந்த பேரு அடிபடுறதுக்கெல்லாம் காரணமே வந்து அச்சீவ்மெண்ட் தான்யா. ஆமா போன வருஷம் நீ வந்துட்டு ஒரு லீக் வின்னிங் மேனேஜர். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். ம் அதாவது டெலிவர் பண்ணணுன்ட்டு. அது எந்த இப்போ அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னா 3 கேம் வீக்குக்கு முன்னாடியே வந்து லிவர்பூல் தான் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிசைடே பண்ணிட்டாங்க ஏன்னா ப்ளஸ் இவங்க கொடுத்த ம் ஸ்டார்ட் வேற பயங்கரமான ஸ்டார்ட். ஆமா இவங்க வந்துட்டு ஸ்டார்ட்டும் நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து 8 கேம்ல 6 கேம் தோத்துருக்காங்களா? இருங்க 8 கேம்ல 6 டேபிள்ஸ் கேம். தானே இல்ல. இடையில சாம்பியன்ஸ் லீக் வேற வரும்ல. ஆமா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்டோட வின் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து எத்தனை ஃப்ராங்க்ஃபர்ட் 4 கேம் கண்டினியூஸா லாஸு இல்லையா? ஒரு மாசத்துக்கு முன்னால இவங்க 15 பாயிண்ட்ல இருந்தாங்கய்யா. இந்த ஆமா ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. அதுல வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ம் அது வந்து இப்போ இதனால அதுதான் இப்ப பிரச்சனை. ம் ம். இப்ப வந்து 1, 2, 3, 4 மேட்ச் இங்க தோத்தாச்சா, ம் ஃப்ராங்க்ஃபர்ட்டோட வின் பண்ணிட்டாப்புல. ஸோ, ஆமா ஆனா ம் திரும்ப எஃப்ஏ கப்ல இஎஃப்எல் கப்ல நேத்து திரும்ப லாஸ். ஸோ, இப்போ டொமஸ்டிக் ட்ரோஃபீஸ்ல வந்து ம் அதான் இங்கிலீஷ் டொமஸ்டிக் கப்ஸ்ல வந்து 1, 2, 3, 4, 5 கேமு கண்டினியூஸ் லாஸ். ஆமா இடையில அடுத்த மேட்ச் இப்ப யாரு கூட? அதான் போர்ன்மவுத்தோட நினைக்கிறேன். ஆஸ்டன் வில்லாவோட சிறப்பா இருக்கும். ஆஸ்டன் வில்லாவோடயா? ஆமா அந்தால அவனுங்க வேற இருக்காரு சிட்டி அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஆமா ம். சிட்டி அடிச்சுட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ம். அதுவும் இல்லாம இந்த நாங்க சரி நாங்க நாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தவந்து தவந்து மேலே ஏறி போயிட்டு இருக்கிறோம். அஹ், அதாவது என்னன்னா இப்ப மேல இருக்கீங்க அவங்களுக்கு மேலதான் நீங்க இருக்கீங்க அஹ், எங்களுக்கு மேல ஆரம்பிச்சவரு ம். எங்களுக்கு கீழே இதுல இருக்காப்புல. என்ன கொடுமை அப்படின்னா சரி இந்த இது ஆஸ்டன் இல்லா தானே சின்ன டீமை அடிச்சு ஓட விட்டுரும் அப்படின்னா அடுத்தது ஓல்ட் ட்ராஃபோர்டு இது லிவர்பூல் ஸ்டேடியம் பேர் என்ன ஃபீல்டு ஆ ஆன்ஃபீல்டு ஆன்ஃபீல்டு ஆன்ஃபீல்டுக்கு ஆன்ஃபீல்டு. வந்து டர்ட்டில் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த கேம் இருக்கு யூசிஎல்ல யாருக்கு? ஓ! லிவர்பூலுக்கும் ரியல் ரியல் மேட்ரிடோட. மேட்ரிடுக்கு ஓகே 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 ஓகே. ரியல் வின்னிங் மேட்ரிடோட ஸ்ட்ரைக் இருக்குல்ல. ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனை மரட்டு ஃபார்மில் இருக்காங்க ரியல் மேட்ரிட்டு கிளாசிக்கோட வேற இவனுங்களை அடிச்சுட்டு வர்றாங்க. பார்ப்போம்.
அது உங்க ஹோம் கிரவுண்ட்ல வந்து அடிச்சு ஓட ஓட போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மை கெஸ் இல்ல அதான். உண்மையிலேயே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இல்லையா? ஆமா. மெட்ரிட் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அ ம். எனக்கு அவங்க கேம் பிளேலாம் தெரியல. எப்படி ஆடுறாங்கன்னுலாம் தெரியல. ம். பட் எல் கிளாசிக்கோ பார்க்கும்போது கேம் நல்லா இருந்துச்சு. ம். முன்னால மாதிரிலாம் இல்ல. ம். அதாவது நீ டாமினேட் பண்ணு, ம். கிடைக்கிற சான்ஸை வச்சு நான் கோல் ஸ்கோர் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் இல்லாமல் ம். நிறைய கோல் ஸ்கோரிங் சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ம். பிளேயர்ஸ் வந்து பொசிஷன் நல்லா இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ம். ஆல்வாரோ கேரரஸ் நல்லா ஆடுறான். ம். ஆனால் ஆமா. ட்ரெண்ட்டை தான் வெளியில் உட்கார வைக்கிறாங்க பாவம். ட்ரெண்ட்டுக்கு தான் இன்ஜுரி ஆயிடுதுங்க. டக்குன்னு உள்ள வந்தேன். கால்வார்கள் வந்து இப்போ மறுபடியும் இன்ஜரி, ஸோ ட்ரெண்ட் மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். அடுத்த மேட்ச் ஆன்ஃபீல்டில் வந்து ட்ரெண்ட் ஆடுவாப்புலன்னு நினைக்கிறேன். ம். ஏன்னா கர்வாகல் வந்து 3 மாதம் நினைக்கிறேன் இன்ஜரி. அப்படியா? ஆமாம். நேராக எமால் கிட்ட சண்டை இழுத்துட்டு ரூமுக்குள்ளே போனவர், ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போனவர் காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாராம். ரைட்டு. அதனால் கர்வாகல் இன்ஜரின்ட்டாங்க. சூப்பர். ம். ம். சரி, நம்ம ஓகே. அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிள் போவோம். பாயிண்ட்ஸ் ஏங்க, டேபிளில் தான் இருக்கான். இந்த டேபிள் இல்லை, நம்ம இந்த நம்ம டேபிள். டேபிளா? அது ஏங்க பேச நெஞ்சமே புண்ணா போச்சு. பெஞ்சு பார்த்து வயிறு எரியுது அப்படிங்க. நான் வந்து மேலே இருந்து கீழே இறங்கிட்டேன். ரெண்டாவது பிளேஸ்க்கு போயிட்டேன். ஆமாம், அப்புறம் இருக்காதான் என்ன? பெஞ்சை வேண்ட்ரிகன் ஸ்கோர் பண்ணால் நம்மனா கனவா கண்டா அப்படிங்கிறாது 2 கோல். 2 கோல். சரி, எவர்டனோட தானே நல்ல டிஃபென்ஸ் 2 பேருமே. எவர்டன் ஃபுல் ஃபுல் டிஃபென்ஸ்ன்னு இவனை 3-0 தப்பாங்கன்னு யாருக்கு தெரிய முடியும்? சரி, ஓகே. ஹாலண்டு பிளாங்க்கு வந்து ஸ்கோர் வால்டமோட ஸ்கோர் பண்ணல. சோப்படுறது வெளில போடுங்க. வெளில தான் போட போகிறேன், இருங்க. அதாவது நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், இருங்க. அதை அப்புறம் பார்க்கலாம். சாக்கா ஸ்கோர் பண்ணல, க்ளீன் ஷீட்டு. செனசி வந்து ஒரு க்ளீன் ஷீட்டு. பேர்னு. ஓகே, செனசி ஓகே, கேப்ரியல் ஓகே, செபன்யோ ஓகே, ம். சாக்கா ஓகே, ஹாலண்ட் ஓகே, வால்டமோடா ஓகே. நீங்கள் மாற்ற வேண்டியதுன்னா இப்போ பெட்ரோ, ம். அதுக்கப்புறம் கெசைடும். எனக்கு தெரிஞ்சு கைசைடும். கேஷியர் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் தான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். சரி வாங்க, இந்த வீக் எனக்கு எவ்வளோ பாயிண்ட்? 36 பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வேன் ரிவியனை உள்ளே வைக்காத எல்லாருக்குமே இதே பாயிண்ட்டு தான் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எங்கள் லீகில் வேன் ரிவியன் வைக்காத எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே பாயிண்ட்டு தான் வந்திருக்கு, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு. இது வந்து எல்லாரும் மோஸ்ட்லி யாரை வச்சுருந்துருப்பீங்க? செமன்யோ வச்சுருந்துருப்பீங்க. ம். செமன்யோ வந்து ஸ்கோர் பண்ணல, அசிஸ்டும் பண்ணல, ஸ்கோர். ம். உங்கள் டீமில் அவன் இல்லவே இல்லையா? யாரு? எனக்கு பெஞ்சை பாரியா, மின்டே எல்லாம் நான் வந்து வெளில தூக்கி போட்டேன். மின்டே வந்து 5 பாயிண்ட்டு. மின்ட்டே ஒரு அசிஸ்டா? அசிஸ்ட்டு. ரைட்டு. 35 பாயிண்ட்டு. வேன் ரிவியன் நீங்கள் இல்லை. வந்திருந்தாலும் பெரிய சேஞ்சஸ்லாம் இருந்திருக்காது எனக்கு. அதனால் ம். நான் ரீஸ் ஜேம்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. ம். கார்னர் எடுக்கிறான், ப்ளஸ் ஃப்ரீ கிக் எடுக்கிறான், கோலும் ஸ்கோர் பண்ணுறான்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் ம். செல்சி செஞ்சு விட்டாங்க. ஆமாம். செல்சியை பேச மறந்துட்டோமே. சண்டர்லேண்டோட சரி ஈஸி பிக்சர்ஸு அடித்து ஓட விட்றாங்க அப்படின்னு பார்த்தா போட்டு பொழந்துட்டாங்க செல்சி செல்சி. அடிச்சு விட விட்டாங்க. நீங்கள் என்னடா எல்லாரையும் கம்பேக் கொடுக்குறது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா கம்பேக் அப்படின்னு அடித்து இது பண்ணிட்டாங்க. பார்த்தா இவனுங்க எடுத்துருட்டு. வாய்ஸ் உள்ள போயிடுச்சு. இவன் நல்லா ஆடுறாங்க, வில்சன் இசிதோர். அவனை ஆமாம். எடுக்கலாம். அதான் நான் ஒரு. ஸ்ட்ரைக்கர், சீப் ஸ்ட்ரைக்கர். ஆமாம், அதான் நான் ஒரு சின்ன ஜி யோசனை. இவனை அது பேர் என்ன, ஜோப்படுறதுக்கு வெளில போட்டு வில்சன் இசிதோர் எடுக்கலாம். சரி, ஓகே. நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு. சரி, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அடுத்து யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் ஓவராலாக பார்த்துட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு 16க்கு வந்து 61 பாயிண்ட்டு. அவர் ஏன்னா பயங்கரமா பாயிண்ட் எடுத்து மேல வர்றாரு ஏன்னா அவரு. வேண்ட்ரிவியனுக்கு பெட்ரோ போகிறவங்க உள்ள ஜோ வச்சதுனால. பெட்ரோ, பெட்ரோ போறோம், சாரி. பெட்ரோ போகிறோம், அஸ்டன் வேண்ட்ரியன், வில்லா கோன்சா. கொன்சா. கோன்சா எப்படி க்ளீன் ஷீட். தைரியமா சிட்டியோட கொன்சா வச்சிருக்காரு, எனக்கு புரியல. அவர் மாற்றலை. இது வந்து ஏங்க அவர் குருட்டுத்தனமான, பெஞ்சில் ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் வேணும், கோன்சாவெல்லாம் சிட்டியோட கொண்டு வந்து உள்ள வைக்கிறது. இது லக்கு தான், அப்சல்யூட்லி. சிட்டி ஸ்கோர் பண்ணாதது. சரி, நெக்ஸ்ட்டு. சரி.
எமாலின் எழுச்சி. நெக்ஸ்ட்டு நம்ம மார்ஷல். இல்ல, இல்ல. அந்த பேர பார்த்தா தான் எமாலின் எழுச்சிக்கு அப்புறம் தான் ஒண்ணும் எழுந்திரிக்க மாட்டேன்னுது. எல்லா மேட்சும் பிளாங்கா போயிட்டு இருக்குது. நம்ம மார்ஷல் வந்து டீமை சேஞ்ச் பண்ணல, அவன் அப்படியே வச்சிருக்கான். இருந்தாப்லயே. வேண்ட்ரின் இருந்ததுனால 23 பாயிண்ட், 53 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வேறு யார்? நம்ம ஓபிட்டோ 49 பாயிண்ட்டு, அவரும் வேண்ட்ரியன் உள்ள வச்சுருக்காரு. மிட்ஃபீல்டு நக்கிட்டு போயிருச்சு போல. சரி, யாருக்கு தான் மிட்ஃபீல்டுக்கு கையை தூக்கி கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம மிட்ஃபீல்டு எவனும் மிட்ஃபீல்டு போனதுல யாரு ஒருத்தருக்குமே இல்லை. இருங்க, இந்த டீம் பார்ப்போமா? அதாவது மேட்ச் டீம் ஆஃப் த வீக் எம்புமோ கேசிமிரோ. எனக்குப்பா எம்போமோ 15, கேஸ்மீரோ 15, மார்க்கஸ் டேவனியர் 11, எபரச்சேஸ் 11, ஆரன்சன் 11, ஃப்ளமிங் 13. ஃப்ளமிங் 2 கோல் நினைக்கிறேன், பர்ன்லி. ஆமாம், 2 கோல். ஸ்ட்ரைக்கரு 2 கோல். அதான் 2 கோல். இதுதான் டீம் ஆஃப் த வீக். வேண்ட்ரியனு, கேஷ். மேட்டிகேஷ் ஒரு கோல் இல்லை. ஆமாம் ஆமாம், அவன் மட்டும் தான் ஒரு ஸ்கோர் பண்ணது. எவனோ ஒருத்தன் பார்த்தேன்யா, அந்த ரோடோன்னு ஒருத்தன் இருக்கான்ல டிஃபென்ஸு, அவன் ட்ரிபிள் கேப்டன் போட்டு வச்சிருக்கான். அது நானும் பார்த்தேன். ஆனால் என்ன, அவன் அந்த கேம் வீக் அடுத்த கேம் வீக்கில் வேண்ட்ரியன் பாயிண்ட் எடுத்ததுனால வந்து அவன் இல்லாமல் போயிட்டான். அவன் எப்படி தான் இவனெல்லாம் ட்ரிபிள் கேப்டனாக போகிறாங்கன்னு தெரியல. அதான் குருட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று போட்டு விட்டுறது. நம்ம டீம்லன்னா ஒருத்தர் குருட்டுத்தனமான வந்து யாரை கொண்டு வந்தார்? மாயாண்டியை கொண்டு வந்தார். மயாண்டையை கொண்டு வந்தார். ஆனால் என்ன, நம்ம மயாண்டா வந்து மயாண்ட போயிட்டு மயானத்துக்கு போயிட்டாப்புல. எங்கள் டீம்லேயும், அதாவது எங்கள் லீக்லேயும் ஒருத்தர் வந்து குருட்டுத்தனமான ஒருத்தர் இருக்காப்புல. அவருக்கு போன சீசன் நல்ல கிளிக் ஆச்சு. யார் தெரியுமா? சின்னியா கொகாமி இல்லை, ஆக்டிவேஸ் மெஸ்ஸி. போன சீசனில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இது வீக்கை இவனெல்லாம் எவனாச்சும் கேப்டனாக போடுவானா அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி ஆடிட்டு இருந்தாப்புல. போன சீசன் நல்ல டஃப் கொடுத்து ஆடினாப்புல. இந்த வீக் வந்து பெருசாக டீமை கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கம்பேக் கொடுங்க, ஆனால் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். யாருமே கேட்க பரவாயில்ல. சரி, நெக்ஸ்ட் நம்ம லோனல்ஃபும் அதே தான். செல்சியை நம்பி 2 பேர் எடுத்து 2 பேர் முடிச்சு விட்டாங்க போல. ஆமாம், டோர்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் 29 தான் ஆனானா? ரைட். ஏன் டோக்கும் ஆடவே வைக்க மாட்டேங்கிறான்? பிளேஸ் இல்லையா அவனுக்கு ஆட வைக்கிறதுக்கு? நல்லாதான் அவன் ட்ரிபிள் பண்ணுறான், ஆனால் சிட்டி ஏன் ஸ்கோர் பண்ணலன்றது எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஃபுல்லாக ஆட வைக்கலன்னு தான் நான் தோணுது. அவன் ஃபுல்லாக ஆடின எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வச்சு பண்ணுறான். இவனுக்கு 76ல் 10 பாயிண்ட்டு, 90ல் 2 அசிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிருந்தான், 86ல் வந்து ஒன்று பண்ணல. அவன் ஏதாச்சும் பண்ணுறான், ஆனால் இவனை ஃபுல்லாகவே ஆட வைக்க மாட்டேங்கிறான். 58ல் எடுத்துறான், 14 நிமிஷம் 29 நிமிஷம் இப்படிலாம் கொடுத்தா எப்படி அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்? இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சிட்டியில் வந்து தைரியமாக போடுறது வந்து நீங்கள் போடணுன்னா ஹாலண்டா போடலாம். அதுக்கப்புறம் கோல் கீப்பரு டோனரமாவை போடலாம், அவ்வளோதான். ஆனால் டோனரமா போட முடியாது, காஸ்ட்லி. சரி, ஓகே. நம்ம ரெயிண்டர்ஸ் சுற்றிக்கு வெளில போட போகிறேன் இந்த வாரம். ரெயிண்டர்ஸ் சுற்றிக்கு வெளில போட்டு காசு இருந்தால் எம்போமாவை கொண்டு வரணும், அவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம ஆளுங்கள் இது லோனல் ஃபுட்பாலுக்கு நம்ம ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. அவருக்கே எல்லா சட்டங்களும் தெரியுதுதான். நம்ம அப்படியே செல்சியில் இருக்கிற எல்லாரையும் வெளில போட்டுருங்க, நல்லா இருக்கும் டீம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு சின்னியா 63 பாயிண்ட்டு. அவன் வேண்ட்ரிவியன் தான். இந்த வீக் காப்பாற்றின எல்லாரையுமே வேண்ட்ரிவியன் தான். நோ ஒன் இல்லை, வேண்ட்ரியனை மட்டும் எடுத்துருங்களேன் அந்த டீம்லேருந்து. 40 ஆக்சுவலாக எஃபிஎல் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து போன வாரம் வந்து வேண்டர்வின் எடுக்கணும், வெளியே எடுத்துடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே என்கிட்ட வந்து வேண்டர்வின் இல்லை. பட் இவங்களை வீடியோவை பார்த்துட்டு வேண்டர்வினை எடுத்த எல்லாருக்கும் இந்த அப்போ முட்டி போடுன்ற மாதிரி வேண்டர்வின் முட்டி போட வச்சுட்டான். ஏன்னா வந்து நான் எல்லாம் யோசிச்சதுனால எவர்டன் வந்து நல்ல ஒரு டிஃபென்சிவ், அவனுக்கு கோல் ஸ்கோர் பண்ண நல்ல டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால்
இவன் இவன் இன்ஜுரி ஆயிட்டான். அதாவது பிராத்வைட் வந்து இன்ஜுரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்ஜுரியா? அதனால மேபி ஆமா. இருங்க பார்ப்போம், ஜாரட் இன்ஜுரி பிராத்வைட். லிஸ்ட் போட்டிருப்பாங்களே. ம், ம். பிராத்வைட் இன்ஜுரி. ரைட்டு. அதனால தான் மேபி இருக்கலாம் இருக்கு. பார்க்கலாம். நான் இருந்தாலும் எவர்டனோட நல்ல இதுதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் யாராச்சும் இருக்காங்க? நெக்ஸ்ட் என்னோட இது பார்த்துருப்பீங்க. ஜாய்பாய் 37 பாயிண்ட். ஜாய்பாயும் பெஞ்சில் தான் வச்சிருப்பாருன்னு எர்த்து நினைக்கிறேன். 0 லிவர்பூல் ஃபேன் எஃப்சி. எர்த்து 0 லிவர்பூல் 0 பையங்க. ம். என்சோ பார்ப்போம். செமனியா ரெயிண்டர்ஸு ம். துபராக்க. அதுதான் மிட்டு வந்து இந்த தடவை செம்ம சொதப்பல். ஆமாம். பலினியாவை இருந்தாலும் 5 யாருக்குமே பாயிண்ட்டு. இது பண்ணல மிட்டு. அதாவது ம். மேஜராக அந்த டெம்ப்ளேட் பிளேயர்ஸ் எடுத்த யாருக்குமே இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. லைட்டாக டெம்ப்ளேட்லேருந்து வெளில போன எல்லாருக்கும் தான் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் அப்பயே உங்கள்கிட்ட சொன்னேன், எம்பூம் எடுக்கிறேன், நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டு தடுத்து விட்டீங்க என்ன. எனக்கே நான் யுனைடெட் மேல நம்பிக்கை இல்லையா, நான் என்ன பண்றது? சரி, ஓகே. வாங்க இப்போ என்னோட டீமோட ட்ரான்ஸ்ஃபர்ஸை மட்டும் முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறேன். டிஃபென்ஸில் கேசேடோ. வந்து போப்பு கோலில், அதுக்கப்புறம் நான் பேர்ன்லியோட கேப்ரியலு, ஆனால் என்னென்னு குக்குரையா வச்சுக்கோங்க, டோட்டனமோட ம். பர்ன்லியோட வந்து ஹாலாண்ட் இருக்காருனால 2 பேரில் வந்து சனசியை வெளில எடுத்தான் ஒன்று நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், கேப்ரியலு, ம். குக்குரையாவும் டோட்டனமோட. அப்போ வந்து அப்போ நீங்கள் வந்து கேப்ரியலு, கேப்ரியலு, பேர்னு, வேண்ட்ரியனு, சாக்கா, செமன்யோ, இதாயே இப்போ அடுத்து எடுக்க போகிற பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் எம்பமோ மிட்டில். நம்ம தான் எடுக்கணும். ஃபார்வேர்டில் வந்து ஓல்டமோட, ஹாலண்டு, வில்சன் இசிதோர். அதே தான். நான் அதே தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மிட்ஃபீல்டு. எம்மு உள்ள கொண்டு வந்துட்டு. பிரைன் எம்பமாவுக்கு வந்து ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஆமாம். ஆக்சுவலாக குரூப்பி ஜூனியரும் நல்ல ஃபார்மில் இருக்கான் ஆனால் வந்து ஃபிக்சர்ஸ் இது. சிட்டியோட. சாரி. அதனால் நீங்கள் குரூப்பி யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா குரூப்பி ஜூனியரை வந்து கன்சிடர் பண்ணுங்க. வில்சன் இசிதோர். வெல்பேக்கு கூட எடுக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட ஃபண்ட் இல்லை. வெல்பேக் கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். பவன். சரி, ஓகே. இஷுதோரே தியாகோவா வில்சன் இசிதோரா. இஷுதோர் மேலே தியாகோவும் ஓகே. இருப்பான். ஆனால் ஃபிக்சர் ஸ்டஃப் ஆச்சே. இந்த வாரம் எவர்டன்னு. கேப்டனோட தானே. எவர்டனோட தான். 2 கேமே கூப்பிட்டு எடுக்கலாம்னு பார்க்குறேன் அவனை. ஆனால் அவனுக்கு டஃப் ஆச்சு. இந்த மேட்ச் டஃப்பு. அடுத்தது ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், குரூப்பி ஜூனியருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, எவனில்சன் இன்ஜரினால தான் குரூப்பி ஜூனியர் ஆட வச்சுட்டு இருக்கானுங்க. ஆமாம். எவனில்சன் வந்து திரும்ப வந்துட்டான்னா குரூப்பி ஜூனியரோட டைம் வந்து கம்மியாகும். ஆமாம், அது ஆடவே இல்லை. அது ஏன்னா அதுக்கு முன்னால் எவனில்சன் ஆடிட்டு இருந்தான், அதனால் இப்போ ஆடலை. இப்போ எவனில்சன் வந்து இன்ஜரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறான். அதனால் வந்து டைம் கம்மியாகும். ரைட்டு. ஆட்டோபிக் வேறு. குப்பி ஜூனியர் தான் எடுக்குது ஆட்டோபிக்கில். செம்ம ஃபார்மில் இருக்கான்ல, 2 மேட்ச் தொடர்ந்து கோல். ஆமாம். இல்லைன்னா மேலே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேலே போங்க, தியாகோ. 6.2 நம்மளுக்கு என்கிட்ட 5.1 தான் இருக்குது. ஏன்னா மிட்டில் வந்து இங்கே மிட்டில் வந்து தியாகோவும் நல்ல ஃபார்மு. சாக்கா, செமன்யூ, இண்டாயே. சரி, ஓகே. ஒரு ரிஸ்க் எடுக்கிறத தப்பு இல்லை. என்ன ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வர பண்ணி. இவன் 5 இவனை எடுக்க முடியாதுங்க இசிதோர. 5 பிளேயரா? எவ்வளோ இருக்கு? 5 பிளே 1 தான் இருக்கு. 1 தான் இருக்கு. அப்போ இவனை தான் நம்ம எடுத்தாகணும். குரூப்பி ஜூனியரை தான் எடுக்கணும். குரூப்பி ஜூனியர் ஃப்ளம்மிங்கும் 5.3. ஆமாம், இருங்க.
அமௌண்ட் ஃபில்டர் டிடக்ஷன் போடுங்க 5 5.3 தான் இருக்குது. 4.8 ம் போட்டோன்னா எவனும் இருக்க மாட்டானே. குரூப்பி மார்க்கு குயி. ஓகே, அவன் கோல் அடிச்சான் ஆக்சுவலா ஆமாம். செல்சி. இல்லை, இதில் தான் கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன். இதுல இது பேர் என்ன, சாம்பியன்ஸ் லீக்ல கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன். ம். மார்க் ரைட். குயி. அப்புறம் வேற யார் இருக்கா கீழே? வேறு யார்? இது குசியா சாரேவா, யாரா அது? குசியஸ், ம். ஜோனா குசியஸாரே. ம். இவனெல்லாம் இறக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ம். சீடோபியையும் இறக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ரேசரு குழுப்பியை தான் எடுத்தாகணும். வேறு வழி இல்லை, கூப்பிக்க தான் நம்ம போகணும். ஆக்சுவலாக இவன் அந்த கோஸ்டோ லாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல, ம். அவன் வந்து யுனைடடோட கோல் அடித்தான். ம். ஆனால் அடுத்த மேட்ச்சில் அவனை இறக்க வாங்கலாம்னு தெரில. ஆனால் 11 நிமிஷம் தான் ஆடி இருக்கான். ம். ம். என்ன பண்ணுறது, டீம் வந்து இந்த 3 பிளேயர்லேயே வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னு. அது இல்லாமல் அதான் என்ன பண்ணுங்க, அடுத்தது வந்து இதை ஹோல்ட் பண்ணுங்க, காசை ஹோல்ட் பண்ணிவிட்டு ம். இவனுங்களோட ஃபார்ம் பார்ப்போம். செல்சியோட ஃபார்மை பார்த்துட்டு, செல்சி ஃபார்ம் இல்லைன்னா அந்த குக்கு ஒதுக்கி வெளில போட்டு ம். வேற ஒரு சீப் டிஃபெண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டு ம். மேலே ஸ்ட்ரைக்கரை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேப்ரியல், சனசி, பேர்னு 3 பேருமே ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ஸு. ஆமாம். ஓகே, வேண்டவின் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸியாக இருந்தால் வேண்டவினும் பாயிண்ட் வரும். ம். அதனால் குக்கு வந்து ஃபார்முக்கு இல்லைன்னா குக்கு ஒதுக்கி வெளியில் போட்டு ம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சீப் டிஃபெண்டர் எடுத்துகிட்டு அந்த ஃபண்டை வந்து வேறு. ஃபார்வர்டில் வந்து தியாகோக்கோ இல்லை வந்து வில்சன் இசிதோருக்கோ யூஸ் பண்ணுங்க. ஆமாம். சரி, மேக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துருவோமா? ம். ஓகே, ரைட்டு. ம். ம். சில வந்து செனசி சப்ஸ்டியூஷனு கீழே குக்கரே கீவேண்டவின் குக்கரே இந்த வாரம் இருக்கட்டும். குறையா சரி. யாருக்கு இப்போ சப்ஸ்டியூட்டு? அதான் யாருக்காச்சும் பண்ணலாமா? வேண்ட்ரியனுக்கு யாரை பண்ணலாம்? வேண்டவினுக்கு நீங்கள் மாற்றணுன்னா பேர்னுக்கு வந்து க்ளீன் ஷீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்டாமோட தான். கேப்ரியல் கண்டிப்பாக ஆடணும். ம். சரி. டோட்டனமே வைங்க, இதே வைங்க, இந்த டீமோடய போங்க. வேண்டவின் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இவனுக்கு அது இன்ஜரி ஆச்சுன்னா மேபி இவன் வேண்டவின் உள்ள வர மாதிரி. இவன் ஆடலை அப்படின்னா, குப்பி ஜூனியர் ஆடலை அப்படின்னா அவனோட இது வருதான்னு பார்ப்போம். குப்பி வந்து கண்டிப்பாக ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனில்சன் இன்ஜுரி வந்து அவ்வளோத்துக்குள்ளே புஷ் பண்ண மாட்டானுங்க. இவன் நல்ல ஃபார்ம்லையும் இருக்கா, அதனால். சரி, ஓகே. ஆனால் என்ன கேட்டால் நான் செனசியே உள்ள பண்ணுறேன். செனசி எனக்கு சிட்டி மேலே தான் நம்பிக்கை இல்லை. நான் என்ன யோசிப்பேன்னா, கிங்கை கூட உள்ள வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கோல் போட்டானே, ஆனால் அவனை ஆட வைக்க மாட்டாங்க பிஎல்ல. ம். ம். சரி, ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் கேமுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த வீக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஃபைனலாக வந்து மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்னென்ன மட்டும் பார்த்துருவோம். பிரையன் எம்பமோ, ஜான் பிலிப் மட்டேட்டா, நிக் வால்டமாடா, ஆட்டோமோடா, தியாகோ. நான் சொன்னேன்ல தியாகோ தான் இருக்கிறான். கேப்ரியல். டான்சர்ஸ் மேலே போங்க, ஃபுல் லிஸ்ட் போங்க மேலே. ஃபுல் லிஸ்ட். ஜூரியன் டிம்பரு, வெல்பேக்கு, மிக்கி வேண்டவின்னு, ரைஸு, சாரு. சார் எடுங்கங்க. சார் வந்து இந்த வாரம் 2 கோல் அடிச்சு வச்சிருக்கான். ஆமாம், ஹாலண்டு. ஆனால் யாரை டிக்கெட் எடுக்கிறது, அது ஒரு கேள்வி ஃபண்டு இருக்கு. உங்களுக்கு ஃபண்டு அடிக்குது. ஃபண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இருங்க, சாருக்கு ஃபிக்சர்ஸ் ஈஸியாக இருக்கு. ஆனால் ஃபிக்சர்ஸு ஃப்ரண்ட்டில் கூட மட்டேட்டா எடுக்கலாம். ஆமாம். அதனால தான் ஆனால் எல்லாரும் நமக்கு மட்டேட்டா வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து சாக்கா பலி கொடுக்கணும், இல்லை எம்புமோ தான் திருப்பி பலி கொடுக்கணும்.
2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் குடுத்தா மட்டும் தான் நம்மளால இந்த வாரம் ஸ்கோர் பலி கொடுத்துட வேண்டியது. சரிலாம் 2 வீக்கு பார்ப்போம். 2 வீக்கில் யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணலையோ போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறேன். சரி ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. அவுட் யார் வரன்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் சோர்ஸில் வேறு யாரும் இல்லை, எதிர்பார்த்தது தான் ஜோ பெட்ரோ தான். ஏன்னா ஜோ பெட்ரோ வந்து சண்டர்லேண்டோட நிறைய பேர் நம்பினாங்க ஈஸியான டீமு கோல் ஸ்கோர் பண்ணோம், அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. ரெய்ண்டர்ஸு, சாலா, குதுஸு, இசாக்கு, கியோக்கரஸு, விர்ஜில் வண்டைக்கு, ரிச்சார்லிசன்னு, கிராவன்பர்க்கு, ரொமேரோ இன்ஜூரியா? ஆமாம், ரொமேரோ அவுட்டு. கிட்டக்கே டோக்கு, உட்டு, கிரேலிஷ், என்சோ வேறு எல்லாரும் வெளில எடுக்கிறானுங்க. ஆமாம், கெப்போ அவன் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்தான் ஆக்சுவலாக. ரிட்டன் ஆகி வந்தான். ஆனால் என்ன, இந்த ரீசன்ட் செல்சி கேம் பார்த்தோன்னே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. சரி ஓகே. பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம் வீக் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம் சார். இத்தனோடு உங்களிலிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அசாசின், அப்புறம் அனிவல். அப்புறம் வணக்கம்.